வணக்கங்க. நம்ம கொள்ளு தாத்தா கொள்ளு ஆயா வாழ்ந்த இடத்துக்கு, அதாவது எங்கள் அப்புச்சி ஆயா வாழ்ந்த வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இது அந்த வீடுங்க. எல்லாம் ஃபுல்லாக முள் செடி கொடியாக இருக்குது பாருங்கள், அடையாளமே தெரியல. இங்கே தான் வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் வாழ்க்கை ஆரம்பித்த இடங்க இது. இதுதான் வீடு. ஒன்றுமே இல்லை பாருங்களா, எல்லாம் தரமட்டமாகிடுச்சு பாருங்கள். இந்த காம்பவுண்டு சுவரை தாண்டி எங்கள் இடம் இருக்குது. இந்த முள்ளிவெளியெல்லாம் சுத்தப்படுத்தணும், அதுக்காக தான் வந்திருக்கிறோம். இவர் தான் செங்கோட முதலியார் மூத்தவருங்க, பெரிய பையன் இவர். அவர் அண்ணன் பாஸ்கர் அண்ணன். இவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய பையங்க. அவர் அண்ணன் பெரிய அண்ணங்க. இவர் சுப்பிரமணிய அண்ணன், இவர் கோபால் அண்ணன், இன்னொரு அண்ணன் வல்லைங்க. 3 பேருங்க இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர். இதெல்லாம் ஜேசிபி சொல்லியிருக்குது, வருங்க வந்ததுக்கப்புறம் சுத்தம் பண்ணணும். அந்த தாத்தா இந்த ஊருக்காருங்க. நம்ம இடத்துல வந்து ஆடு மாடு கட்டி வச்சிருக்கிறாரு, அதெல்லாம் சுத்தம் பண்ண சொல்லியிருக்கிறோம். அதான் சுத்தம் பண்ணுறாருங்க பாருங்க. பழசெல்லாம் மறக்க முடியாது இல்லையா, பூர்வீக பூமி நம்ம தாத்தா. அதான் அப்புச்சி ஆயா வாழ்ந்த இடம், எங்கள் அப்பா அம்மா வாழ்க்கை ஆரம்பிச்ச இடம் இதுதான். ஐயா உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுதுங்க? எனக்கு 80 வருஷம். எத்தனை வருஷமா இங்கே தான் இருக்கீங்களா? 30 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? இதுக்கு மேலே நாமக்கல் நாமக்கல் எங்கள் ஊர். இப்போ 30 வருஷமா இங்கே இருக்கீங்களா? நாங்கள் வந்து ஆட்டாண்டி வேலைக்கு வந்தோம். அப்படியே அதான் ஐயா வந்து நம்ம ஊருக்கு 30 வருஷம் ஆகுங்கிறாரு. நம்ம ஊர் பிடிச்சி போச்சுன்னு சொல்லி இங்கே இருக்கிறாரு. இது பட்டிக்காடுங்க, இங்கே தண்ணி வசதி கூட இல்லை. இருந்தாலும் நம்ம ஊர் சித்தாலந்தூர்லேருந்து உப்புப்பாளையம் ஐயா பிடிச்சிங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். பாருங்க, அவரு தான் உள்ள எல்லாம் ஆடெல்லாம் வச்சு வளர்த்துறாரு, எல்லாம் கட்டிக்கிறாரு, தீனியெல்லாம் போட்டுக்கிறாரு பாருங்க. இது பாவடிங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லில் தான் வந்து பாவு வந்து புனி கட்டி நெஞ்ச இடம் இதெல்லாமே. இது ஒட்டினாப்புல தான் எங்கள் அப்பிச்சியோட இடம் இருக்குது. அதை தான் பார்க்க போயிட்டுருக்குறோம். எங்கள் அண்ணனுங்கெல்லாம் பாருங்கள், இடத்த வந்து கல் ஏற்கனவே நட்டு வச்சுருக்குறோம், அதை அளந்துட்டு இருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2000 செடி பக்கம் வருங்க, காலி இடம் இது. இந்த இடத்துல வந்து எங்கள் அப்புச்சி தாத்தா வந்து அப்புச்சி ஆயா வந்து பாவு புனைஞ்சு நெச இடம், தறி நெச இடம் இந்த இடத்துல தாங்க. எல்லாம் காலியாக கிடக்குது. இது எல்லாமே எங்கள் இடம் தான். அந்த கல் நட்டுருக்கு பாருங்கள். இந்த கல் நட்டதுலேருந்து இந்த கல்லிருந்து இந்த பக்கம் கல் இருந்துச்சு, அதை பிடுங்கிட்டாங்க, கல்லை காணும். அண்ணன் நிற்கிறா இருப்பாங்க. அந்த லாஸ்ட் முடிய இடம் கிட்டத்தட்ட அளவு போட்டிருக்குது. அதை நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். இந்த கல் வரையில் இருக்குது, தெரிய பாருங்கள். இந்த கல் வரையில் இருக்குது. அதேமாதிரி அந்த முட்டுக்கல் வந்து அங்கே இருக்குது, அந்த நீளமாக இருக்குது முட்டுக்கல். இதோட சரிங்க நம்ம இடம். யாரெல்லாம் அளந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இதை சுத்தப்படுத்தணும். இப்போ ஜேசிபி தான் சொல்லியிருக்கீங்களா வரும். இந்த இடத்துல இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டணுமா என்னென்னு தெரியல, பார்க்கலாங்க. இப்போ ஊரில் பார்த்திங்கன்னா எல்லா இடமே சுத்தம் பண்ணுறாங்க. பட்டா தரணும்னு சொன்னோன்னே எல்லாம் வெளியூரில் தங்கியிருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடத்துக்கு சொந்தக்காரங்க, அவங்க வாரிசு நிறையா வந்துடுது. அவங்க எல்லாருமே வெளியூரில் எல்லாம் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து இப்போ இடத்த சுத்தப்படுத்திருக்கிறாங்க பட்டா வாங்குறதுக்காக. ஏன்னா கவர்மெண்ட் கொடுக்குறப்ப வாங்கிக்கணும் இல்லையா, நாம் தனியாக அலைய முடியாதுன்ட்டு எல்லாருமே இந்த ஊரே இப்போ சுத்தமாகிட்டு இருக்குது, க்ளீன் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. எல்லாம் கல் முள் காடாக இருந்த ஊர் வந்து இப்போ சுத்தமாகிட்டு இருக்குது. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. பார்க்கலாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்ணா இந்தாங்க வீடு பார்த்தா ஜெராக்ஸ் ஆளுக்குன்னு போட்டேன் 5 ஜெராக்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். நம்ம இதெல்லாம் கொடுத்துறேன். இந்தாண்ணா பத்திரம் ஜெராக்ஸ் ஆளுக்குன்னு கொடுத்து வச்சு இந்தாண்ணா, ஆளுக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு கொடுத்துக்கிறேன், வச்சுங்க, பத்திரமா வச்சுங்க. இந்தாங்க ஜெராக்ஸ் போட்டுக்க, வீடு பத்திரம் ஆளுக்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்று வச்சுங்க, பத்திரமா வச்சுங்க. கரூர்லேருந்து எங்கள் பங்காளியாக வந்துருக்குறாங்க, எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். சவுத் சட்டை போட்டுக்க அவர் பங்காளி, இவர் வந்து இப்போ ஒரு பங்காளிங்க. எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இடத்த எப்படி சுத்தப்படுத்துறது, கையிலே சுத்தப்படுத்திக்கலாமா, ஏன்னா செடி கம்மியாக இருக்குது, கையிலே சுத்தப்படுத்திக்கலாம்னு பேசிட்டு இருக்கிறாங்க. எங்கள் ஊரில் இருக்கிற ஏரிங்க இது பக்கமாக தான் தூர்வாரினாங்க. மழை காலத்தில் பாருங்கள், தண்ணிலாம் வலிஞ்சிக்கணும், சூப்பராக இருக்குது, பார்க்குறக்கே ரம்மியமாக இருக்குது. ஏரியில் பாருங்கள் நிறைய பறவைலாம் இருக்குது, வறட்சியான காலத்தில் வராது. பாருங்கள் எத்தனை பறவை இருக்குது பாருங்கள், பார்க்குறக்கே அருமையாக இருக்குது. இயற்கை தாங்க, சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணி. ஆடு வளர்க்குறாங்க நம்ம கிராமத்துலிங்க, ஏகப்பட்ட ஆடு வளர்க்குறாங்க பாருங்கள். நாட்டுக்கோழிங்க, ஆடெல்லாம் இங்கே ஃபுல்லாக வளர்த்துவாங்க. ஏரி ஒட்டினாவில் பாருங்கள், அருமையான சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம சிட்டியில் தான் வந்து எல்லாம் வாங்கின இறைச்சல் புழுதி புகைன்ட்டு இருக்குது. இங்கே சுத்தமான காற்று, கிராமம்னா கிராமம் தாங்க, அட்டகாசமாக இருக்குது. போனால் பார்க்கலாம் இருங்க. இதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற பள்ளிக்கூடங்க, உப்புப்பாளையத்தில் இருக்கிற தொடக்கப்பள்ளி, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. இது பக்கத்தில் இருக்கிறது காமாட்சியம்மன் கோயிலுங்க. காலி இடத்த இடிஞ்சு போன வீட்டெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்குங்க எல்லாம் வெளியூர்லேருந்தெல்லாம் காரில் வந்துருக்குறாங்க. நம்ம அங்காளி பங்காளி மாமூடெல்லாம் வந்துருக்குறாங்க. இதுதான் சாவடிங்க.
இங்கே தான் வந்து காமாட்சி அம்மன் கோயில் முனியப்பன் கோயில் நோம்பி போகிறத பற்றி விவாதம் பண்ணுவாங்க. என்னென்ன பட்ஜெட் போகிறது, என்னென்ன செலவு பண்ணுறது, விழாவை எப்படி நடத்துறதுன்னு சொல்லி ஏதாவது கூட்டம் போகிறதுனாலும் பேசினாலும் இந்த சாவடியில் தான் கூட்டம் போடுவாங்க. மத்தியானம் சாப்பாடுங்க கடலை வேண்டாம் வந்தாச்சு. தலைக்கு 2 புரோட்டா ஒரு ஆம்லெட் சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருப்போம். ஜேசிபி வண்டி வந்துருச்சு, அது வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடு முடிச்சதுக்கப்புறம் ஆரம்பிக்க போகிறோம். ஜேசிபி வண்டி வந்துருச்சு. இடத்த சுத்தம் பண்ணுற வேலை ஆரம்பிச்ச மாதிரிச்சுங்க. ஜேசிபியில் அடிக்கிறாங்க. எந்தெந்த அளவுன்னு சொல்லியாச்சு. ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. ஆனால் பார்த்து போங்க. ஏன்னா முதல்ல சொல்லி அளவு இப்போ முதல்ல இதை நடுவில் இருக்கிறத கிளியர் பண்ணுங்க. அப்படிதான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த முள்ளெல்லாம் பிடிங்கிட்டு முள்ளெல்லாம் பிடிங்கி தானே போட்டுடலாம். போட்டுட்டு உள்ள வேணாம், ஒரு கரையோட போட்டுருவோம். அந்த ஓரத்தில் போட்டுருங்க. ஓரமாக இருந்தாலும் போட்டுருங்க. இப்படி முன்னாடி போட்டுருங்க, அப்புறம் ஐடியா பண்ணிக்கலாம். கிணத்துக்குள்ள போட வேண்டாம், வேற ஒரு இடமாம்மா. உள்ளே பூந்துச்சுங்க. வெளியே எடுத்தாங்க, இப்போ உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. இந்த இடமே சுத்தமாயிட்டு இருக்கு பாரு, பக்காவா. சொல்லிட்டியா? மதியிட்டு பேசிட்டு வீட்டை அளக்குறாங்க அண்ணனுங்க. இது கோபால் அண்ணன், இது பாஸ்கர் அண்ணன். இடத்த அளக்குறாங்க, ஃபுல்லாக சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. எத்தனை? 25. 25 வருது. 25. ஆமாம். எங்கடா கிட்டத்தட்ட சுத்தப்படுத்தியாச்சுங்க. 3/4 வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் 1/4 அங்கே இருக்கிற செவரு எடுத்துட்டாக்க நம்ம இடம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த செவரு எடுக்கணுங்க. இன்றைக்கு தேதி இது ஒன்று எடுக்கணும். அந்த பக்கம் எல் மாதிரி இருக்க செவரு எடுக்கணும். எடுத்துட்டோம்னாக்கா நம்ம இடம் சுத்தம் பண்ணியாச்சு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பக்கத்து அந்த இடத்துக்கார சுத்தப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கார சுத்தப்படுத்துவாருங்க. இங்கே போய் செவருலாம் இருக்குங்க. அந்த கல்லெல்லாம் வந்து இடிச்சிட்டாக்கா எங்கே அடுக்குதுன்னு தெரியல. ஆனால் அந்த இடத்துக்கார வந்து என்ன ஐடியா பண்ணாருன்னு தெரியல. பார்க்கலாங்க, தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம ஆள் விட்டு செஞ்சோம்னாக்கா கிட்டத்தட்ட 3-4 நாள் பண்ணிடுவாங்க. ஜேசிபி பாருங்கள், ஒரே மணி நேரத்தில் அடித்து நொறுக்கிறோம். வேலை வேகமாக நடந்துட்டு இருக்குது. வேலை வேகமாகிட்டு இருக்குதுங்க. ஆச்சு, ஒரு 10 நிமிஷம் வேலை முடிஞ்சிடும். ஓகே ஓகே, சூப்பர், அருமை அருமை. அப்படியே வெளிமட்டி இழுத்து விட்ருங்க, அவ்வளோதான். அந்த 3 தொட்டிக்கால் இருக்கு பாருங்க, அதே அப்படியே ஆளுங்க இழுத்து விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். அந்த தொட்டி இருக்கு பாருங்க, அதை இழுத்து விட்ருங்க. அந்த செவுறு விழுந்துற போகுது. அதான் அந்த 3 தொட்டி இருக்கு இல்லையா உடஞ்சிது, அதை வெளியே எடுத்திங்கனாக்கா அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ரைட். நம்ம இடத்த சுத்தம் பண்ண ஜேசிபி டிரைவருக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். பாச சிறப்பாக பண்ணி கொடுத்தீங்க. நம்ம அப்புச்சி இடத்த, நம்ம கொள்ளுத்தத்தை வாழ்ந்த இடத்த நீட்டாக சுத்தம் பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி பாஸ், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. எல்லா இடத்துக்காரங்களா பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஜேசிபியில் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமேங்க இவர் ஒரு மாமாங்க, அவர் சின்ன மாமா. இவங்க தான் வந்து எல்லாத்துக்குமே தகவல் தெரிவித்து ஃபோன் பண்ணி இப்படி நத்தம் புறம்போக்குக்கு வந்து பட்டா தராங்க, எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி சத்தம் போட்டு திட்டிங்க எங்கள் எல்லாத்தையும் வர வச்சார். எல்லா இடத்துலையும் வேலை நடந்துட்டு இருக்குது. மரம் செடி கொடியெல்லாம் வெட்டி முள்ள சுத்தப்படுத்திட்டு ஜேசிபியில் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மழை வர மாதிரி இருக்குது. எங்கள் மாமா ஒரு சின்ன தகவல் தெரிவிப்பார், கேளுங்க. மாமா நீங்கள் பேசுங்க. இப்போ இந்த ஊரில் வந்து நத்தம்பரம் போக்குங்கிற இடத்துல வந்து பட்டா போடாமல் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே பட்டா போட சொல்லி நாங்கள் வந்து வெளியூர்லேருந்து வர மக்களை எல்லாத்தையும் வர சொல்லி அவங்க இடத்த சுத்தம் பண்ணி வர்ற சனி ஞாயிறு வியோ வந்து எல்லாத்துக்கும் அளந்து கொடுக்குறாங்க. அது சமயம் எல்லா பொதுமக்கள் வந்து யார் இடம் எங்கெங்கே இருக்குதோ எல்லாம் அவங்க வந்து அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி பட்டா போட்டு போகுமாறு நாங்கள் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். மாமா நீங்கள் ஒரு வார்த்தை. இல்லை, மாமா சொன்னால் சரி, அவ்வளோதான். சாயந்தரம் மணி கிட்டத்தட்ட 4 ஆயிடுச்சுங்க. இந்த இடம் தான் வந்து எங்கள் கொள்ளு தாத்தா, கொள்ளு ஆயா, எங்கள் வேலாயாயா நான் குலதெய்வமாக கும்பிட்றேன். எங்கள் வேலாயாயா வாழ்ந்த வீடு, மண், பூமி இது தான். சுத்தம் படுத்தியாச்சுங்க. வர சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை வந்து பிஓ ஆஃபீஸ்லேருந்து சர்வேயரில் வந்து
இடத்த அளந்து பட்டாக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சர்வேர் சனி ஞாயிறு வராரு. அன்றைக்கி மறுபடியும் திரும்பி இந்த ஊருக்கு வருவோம். வந்து வேலையில் நிறைய இருக்குது, நிறைய ப்ராசஸ் இருக்குது. உடனே தரமாட்டாங்க. அவங்க வந்து அளந்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் போடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை இங்கே வருவாங்க, பாத்திரம் கொடுப்பாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா வாரி சர்டிஃபிகேட்டு, அந்த சர்டிஃபிகேட்டு, இந்த சர்டிஃபிகேட் நிறைய எடுக்க வேண்டியது இருக்கும். நிறைய அலைச்சல் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட இன்னொரு எப்படி ஒரு 10-15 டைம் மேலே வர வேண்டியது இருக்கும். பார்க்கலாங்க. வர சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் இந்த ஊருக்கு வருவோம். மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். நன்றிங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறோம்.